Assalamualaikum. நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இஃப்தாருக்கான ஒரு ரெசிபி தான். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு அடுப்பில் ஒரு வாணலி காய வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு அதில் போட்டு நல்லா வதக்குங்க. பூண்டு வந்து கொஞ்சம் வதங்கி கலர் மாற ஆரம்பிக்கும் போது இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். இப்போ வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போட்டும். அது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இங்கே தூள் மாசி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துட்றேன். மாசி வந்து ரொம்ப சீக்கிரமே குக் ஆயிரும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் அதை குக் பண்ணால் போதும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு அதில் போட்டிருக்கேன். அது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 கப் மைதா. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதை எடுத்து இந்த மாதிரி பிளைனாக தட்டிக்கிட்டு உள்ள அந்த ஸ்டஃபிங்கை எடுத்து வச்சு மேலே கொஞ்சம் உருளைக்கிழங்க வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உள்ள மாசி ஸ்டஃப் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா
நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸை கூட உள்ளே வதக்கி வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வந்து நம்மளோட இஷ்டம்தான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணி ஒரு ரோல் பண்ணி விட்டுருங்க. அது டைட் ஆயிரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச பீசஸை எடுத்து இந்த மாதிரி ப்ரெட் கோட்டிங்கில் போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி மேலே அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து முட்டையில் ஸ்டஃப் பண்ணவோ இல்லை மைதா பேட்டரில் முக்கவோ தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ப்ரெட்டில் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி தடவி விட்டால் போதும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப டார்க் கலராக ஆகக்கூடாது. கொஞ்சம் லைட் கோல்டு வந்த உடனே திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப டார்க் கலராக ஆக விடாதீங்க. இந்த மாதிரி கோல்டு கலர்லேயே எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி குக் ஆனது தான். இது ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.